வெல்கம் டு அதியமான் வாரியர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2Aக்கான நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப். ஸோ அதில் இருக்கக்கூடிய வேகன்சி டீட்டெயில்ஸ், ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோக்குள்ளே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கல்வி தகுதி என்ன, வேகன்சி டீட்டெயில்ஸ் என்ன, அதே போல் எக்ஸாம் என்றைக்கு நடக்கும், ப்ரிலிம்ஸ் எப்போ நடக்கும், மெயின்ஸ் என்ன நடக்கும், அதே போல் சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே செக் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு அதன் பிறகு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி வந்த நோட்டிஃபிகேஷன் 15/7/2025 இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். எக்ஸாம் வந்து குரூப் 2 2A ரெண்டுக்குமான ஒரே நோட்டிஃபிகேஷன் தான். ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். 2025 வரக்கூடிய 11வது நோட்டிஃபிகேஷன் இது. ஸோ என்றைக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி அதுதான் நமக்கு. எக்ஸாம் என்றைக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28/9/2025 சரிங்களா. 9வது மாதம் 28ஆம் தேதி. இது 7வது மாதம் 8 9 அவ்வளோதான். ஸோ இடையில ஒரு மாதம் இருக்குது, 2 மாதம் நமக்கு டைம், ப்ராப்பராக 2 மாதம் டைம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ 28/9/2025 அந்த டேட்டில் எக்ஸாம் நடக்க போது. அப்ளிகேஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13/8/2025 சரிங்களா. ஐ மீன் லாஸ்ட் டேட். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு இன்னிலேருந்து சரிங்களா. 15/7/2025 என்றைக்கு முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13/8/2025. ஸோ 1 மந்த் டைம் இருக்குது. முடிஞ்ச சொல்லி 1 வீக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க, அதுதான் பெட்டராக இருக்கும். அதே போல் மெயின்ஸ் என்றைக்கு நடக்கும் அப்படின்றத அதன் பிறகு அப்டேட் பண்ணுவாங்க சரிங்களா. முதல்நிலை தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு வெளியிடப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெயின்ஸ் என்றைக்கு நடக்கும் அப்படின்றத நம்ம ப்ரிலிம்ஸில் எழுதி முடித்த பிறகு அந்த ரிசல்ட் வரும்போது அப்டேட் பண்ணுவாங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இது வரையுமே டிஎன்பிசிக்கு பண்ணாதவங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதன் பிறகு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாமுக்கு ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க டேரெக்டாக எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ வெப்சைட் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். என்னென்ன பொருட்கள் தடை செஞ்சுருக்காங்க அதெல்லாம் கடைசியில் பார்க்கலாம். நமக்கு இப்போதைக்கு வேகன்சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். குரூப் 2ல் எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு மட்டும் மொத்தமாக 50 வேகன்சி கொடுத்துருக்காங்க. குரூப் 2 போஸ்ட் சரிங்களா. அதே போல் குரூப் 2A வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2Aவில் மொத்தமாக இருக்கக்கூடிய வேகன்சி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கிட்டத்தட்ட 595 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு 595, அது ஒரு 50. ஸோ 645 வேகன்சி தான் டோட்டலாகவே நம்ம கொடுத்துருக்காங்க. குரூப் 2Aல ஒரு 31 போஸ்ட் கொடுத்துருக்காங்க சரிங்களா. என்னென்ன பதவிகளுக்கு என்னென்ன வேகன்சி அப்படின்றத ஒரு 31 பதவிகள் கொடுத்துருக்காங்க. அதே போல் குரூப் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய குரூப் 2ல் மொத்தமாக எத்தனை பதவிகள் அப்படின்னு பார்த்தா 11 பதவிகள் வனவர் உட்பட சரிங்களா. மொத்தமாகவே 50 வேகன்சி. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 2500 3000 வேகன்சி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா 2 எக்ஸாமே சேர்ந்து குரூப் 2வும் 2Aவும் சேர்ந்து வரதுனால ஆல்ரெடியே குரூப் 4க்கு கம்மியாக தான் வேகன்சி இருந்தது. ஸோ குரூப் 2 2Aலாவது கொஞ்சமாவது வேகன்சி அதிகமாக வரும். இந்த எக்ஸாம் மிஸ் பண்ணாலும் அடுத்த எக்ஸாமில் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருப்போம். பட் அதுக்குமே வேகன்சி ரொம்ப கம்மியாக தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் முடிஞ்ச வரையும் உங்களுடைய ட்ரையை கொடுக்குற பாருங்கள். அதே போல் சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க. இப்போ குரூப் 4 எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய தமிழ் கேள்விகள் எங்கேருந்து கேட்பாங்க அப்படின்ற கேள்வி இப்போவும் நம்ம கேட்டு தான் ஆகணும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. பட் கொஷின்ஸ் எங்கேருந்து கேட்பாங்க அப்படின்றத தெளிவாக டிஎன்பிஎஸ்சி பதில் சொல்கிற மாதிரி ஒரு அறிக்கையாக அவங்க கொடுக்கணும். அதை வந்து நம்ம கேட்டால் தான் தெளிவாக பதில் கொடுப்பாங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சிலபஸே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளவராக தான் அவங்க கொடுத்த மாதிரி இருக்குது சரிங்களா. இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு மாதிரியும் தமிழுக்கு வந்து ஒரு மாதிரியும். ஐ மீன் இங்கிலீஷில் வந்து SSLC ஸ்டாண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, தமிழுக்கு வந்து மென்ஷன் பண்ணல சரிங்களா. பட் நமக்கு வந்து 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்றது எல்லா இடங்கள்லையுமே இருக்கும். அந்த தமிழ் தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இடத்த காட்டுறோம். பட் சிலபஸ் வரக்கூடிய இடத்துல மென்ஷன் பண்ணல சரிங்களா. என்னென்ன பதவிகள் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய பேர் வந்து ஏஜ் லிமிட் கேட்பீங்க, அதையும் பார்த்துடலாம். வேகன்சி இப்போ பார்த்துட்டோம். இதில் ஒரு 595, குரூப் 2க்கு ஒரு 50 வேகன்சி சரிங்களா. இது முடிஞ்ச பிறகு வயது வரம்பு அப்படின்னு பார்க்கும்போது குரூப் 2க்கு மினிமம் உங்களுக்கு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ஏஜ் கொடுத்துருக்காங்க. 22, 26, 21, 20 இந்த மாதிரி. ஸோ 20 இருந்தாவே நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுவும் இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 மாற்றுத்திறனாளி அல்லாதவருக்கு சரிங்களா. ஸோ 18 வயசு இருக்குது அப்படின்னாவே நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ 18 தான் உங்களுக்கு மினிமம் ஏஜ் லிமிட். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஏஜ் லிமிட் மாறும். உச்ச வரம்பு நிலை அப்படின்றது மாறும் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா உச்ச வரம்பு 32, 42 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது நம்ம 18 வயசு இருந்தால் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே போல் குரூப் 2Aக்கும் குரூப் 2க்கும் சேர்த்து ஒரே டைம் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. குரூப் 2A பதவிகள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே கொடுத்துருப்பாங்க சரிங்களா. குறைஞ்சபட்ச வயது 18, அதிகபட்ச வயது 32, 37. இது வந்து இந்த போஸ்ட்டுக்கு மட்டும். மற்ற போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, குரூப் 2A பணிகள், அதுக்கப்புறம் இந்த பணிகளுக்கு உச்ச வரம்பு இல்லைன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது
சரிங்களா. குரூப் ஏ பணிகளுக்கு அனைத்து பதவிகளும் செயல் அலுவலர் நிலை 3 தவிர, அதே போல் செயல் அலுவலர் நிலை 3. இந்த போஸ்ட்டுக்கெலாம் மினிமம் ஏஜ் லிமிட் 18, உச்ச வரம்பு கிடையாது. அதே போல் செயல் அலுவலருக்கு மினிமம் ஏஜ் லிமிட் 25, உச்ச வரம்பு நிலை கிடையாது. ஸோ இந்த போஸ்ட்லாம் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ எக்ஸாமுக்கும் நீங்கள் எழுதி கிளியர் பண்ணிட்டு போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ இந்த ஏஜ் லிமிட்குள்ளே இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ண, ஐ மீன் 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தாராளமாக எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். அது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் அதுதான் டவுட் கேட்பீங்க. இல்லை ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் மாறும், பட் அது எக்ஸாம் கிளியர் பண்ணி நம்ம உள்ளே போகும்போது அதை பார்த்துக்கலாம். சரிங்களா. ஓகே. அடுத்து குரூப் 2 பணிகள். இதுக்கான கல்வி தகுதி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுலேயும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். டீட்டெயிலில் நம்ம தனியாக பார்க்கலாம். சரிங்களா. ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்ட பட்டம் நீங்கள் பெற்றிருந்தால் போதும். இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா போதுமானது. இதில் சில போஸ்ட்லாம் தனித்தனியாக வரும். அதில் வந்து நீங்கள் முதுகலை பட்டம் வாங்கியிருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கும். அது அந்தந்த போஸ்ட்டுக்கு தெளிவாக இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது பிரச்சனை இல்லை. சரிங்களா. நம்ம இப்போ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாமா, நான் வந்து தகுதியா அப்படின்னு கேட்டிங்கன்னா 18 வயசு இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஏதாவது ஒரு டிகிரி வச்சுருந்தா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். எக்ஸாம் நடக்கக்கூடிய டேட்டும் சொல்லியாச்சு. எக்ஸாமுக்கு நிலந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். எக்ஸாம் நடக்கக்கூடியது வரக்கூடிய 9ஆவது மாதம் 28ஆம் தேதி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா. ஸோ படிக்கிறதுக்கான சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இடையில வந்து பார்த்தீங்க உங்களுக்கு நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே டீட்டெயிலாக தனியாக நம்ம பார்க்கலாம். ஓகே. எப்படி அப்ளை பண்ணணும், என்ன இடஒதுக்கீடு, இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே தனியாக நம்ம பார்க்கலாம். ஓகே. இங்கே வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இதை தான் நான் சொன்னேன். சிலபஸ் பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒருங்கிணைந்த குடிமை பணிகளுக்கு முதல்நிலை குரூப் 2 2A கொடுத்துருக்காங்க இல்லையா. பொது தமிழ் அப்படின்றது பக்கத்தில் SSLC ஸ்டாண்டர்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. அங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் மொழித்தாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அங்கே பொது தமிழுக்கு SSLC ஸ்டாண்டர்ட்ன்றதை மென்ஷன் பண்ணவே கிடையாது. சரிங்களா. ஆனால் இங்கிலீஷ் மீடியத்துக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா 2க்குமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. ஐ மீன் ஜென்ரல் இங்கிலீஷ் இங்கே வராது, இருந்தாலும் வந்து வேறு ஒரு கேட்டகரியில் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் மென்ஷன் பண்ணும்போது SSLC அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜென்ரல் தமிழுக்கு SSLC 100 கொஷின் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த இஷ்யூலாம் பேசின பிறகு நமக்கு அந்த இடத்துல மென்ஷன் பண்ணாமல் இருக்காங்க. ஈவன் நம்ம சிலபஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு சிலபஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா SSLC ஸ்டாண்டர்ட்ன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா. அது தனி வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போதைக்கு சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்த சிலபஸ் தான். இலக்கணம் 25 வினாக்கள், சொல்லகராதில் 15 வினாக்கள். இப்போ இதுக்கெல்லாம் எங்கே படிக்கணும் அப்படின்றத தெளிவாக கேட்டுட்டு படிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா குரூப் 4ல் நடந்த மாதிரியே வினாக்கள் எங்கேயோ ஒரு அகராதிலேருந்தோ ஏதோ ஒரு லெக்சிகன்லேருந்தோ 1960 வந்த புத்தகங்கள்லேருந்தோ 80 வந்த புத்தகங்கள் இருந்தோ கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன படித்தாலும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அங்கே போயிட்டு நம்ம 60 வினாக்கள் மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா நம்ம அந்த ரேங்கிங்குள்ளே வரது சிரமமாக போயிடும். ஸோ முடிஞ்ச வரையும் என்ன பண்ணலாம், இப்போவே தெளிவாக என்ன படிக்கணும், என்ன சிலபஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத தெளிவாக TNPSC ஒரு அறிக்கை கொடுக்குற மாதிரி நம்ம கேள்வி கேட்டு தான் ஆகணும். ஸோ அதை வந்து மறக்காமல் எல்லா இடங்களையும் நீங்கள் பதிவு செஞ்சுட்டே வாங்க, திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருங்க. நேற்றுமே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு TNPSC ஆஃபீஸர் ராஜ் அப்படின்ற ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அந்த இன்டர்வியூ கீழே நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எழுதும் திறனில் ஒரு 15 வினாக்கள், அதே போல் கலை சொற்களில் 10 வினாக்கள், வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறனில் ஒரு 15 வினாக்கள், எளிய மொழிபெயர்ப்பில் 5 வினாக்கள், இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதில் 15 வினாக்கள். சரிங்களா. அழகு 7 பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான அப் டு SSLC ஸ்டாண்டர்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. இதே போல் தமிழுக்கு தான், பட் இங்கிலீஷ் மட்டும் தெளிவாக இங்கே மேலே 100 கொஸ்டின் SSLC ஸ்டாண்டர்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே தான் தமிழுக்கும் தேவை. அதே போல் தமிழுக்கும் இதே போல் 10ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய பாடப்புத்தகம் தான் மேக்ஸிமம் கேட்கணும். அட்லீஸ்ட் 11th 12th கூட அதை கூட மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. பட் எங்கேயோ நான் எங்கேருந்தோ கேட்பேன் அப்படின்றத வந்து நம்ம என்ன படித்தாலும் ஆன்சர் பண்ண முடியாத கேள்விகள் ஏகப்பட்ட அகராதி, அதனுடைய தொகுப்புகள் வால்யூம் 1 2 3 4 5 12 வால்யூம்ஸ் இருக்கிறதெல்லாம் படிக்கவே முடியாது. ஏற்கனவே இங்கே 20 புக்கை படிச்சுட்டு போகிறோம், தமிழ் நியூ புக் ஓல்டு புக் அப்படின்ட்டு. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான சிலபஸும் கொடுத்துருக்காங்க, அது நோட் பண்ணிக்குவாங்க. இங்கே பாருங்கள், பொது அறிவு அப்படின்னு பார்க்கும்போது பட்டப்படிப்பு தரம் அப்படின்றது மென்ஷன். அப்போ தமிழுக்கு என்ன தரம், எல்லாத்துக்குமே தரம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா இந்த ஸ்டாண்டர்ட்மெண்ட்டு, தமிழுக்கு ஏன் மென்ஷன் பண்ணல? ஸோ அது வந்து முக்கியமான கேள்வி. அது ரொம்ப கிளவராக போகிற கேள்விகள் நாங்கள் இங்கே தான் கேட்டோம் அப்படின்றத அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ முடிஞ்ச வரையும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரல் தமிழ் செலக்ட் பண்ணுறவங்க இந்த கேள்வியை எழுப்பி தெளிவான ஒரு பதில் வாங்கிட்டு அதன் பிறகு ஆன்சர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஏன்னா அப்போ தான் படிக்கிறது நமக்கு யூஸ் ஆகும். ஓகே. இங்கே பட்டப்படிப்பு தரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பொது அறிவியல் 5 கேள்விகள், இந்தியாவின் புவியியல் மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரிங்களா. இந்தியாவின் புவியியல் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 5 கேள்விகள். இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் 10 கேள்விகள். இது குரூப் 2க்கான சிலபஸில் இதுதான் இருக்கும். இந்தியாவின் ஆட்சியல்
15 கேள்விகள். அதேபோல் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் 20 கேள்விகள். தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இதில் 20 கேள்விகள். சரிங்களா? அதன் பிறகு மேக்ஸ், திறனறி மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு 10ஆம் வகுப்பு தரம் 25 கேள்விகள். அப்போ தமிழுக்கு மட்டும் ஏன் தரத்தை மென்ஷன் பண்ணல? தமிழ் என்ன பாவம் வந்துச்சு? இங்கே பாருங்கள், தகுதி தேர்வு மெயின்ஸுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த இடத்துல 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ப்ரிலிம்ஸில் எங்கேருந்து கேட்பீங்க அப்படின்ற கேள்வி இருக்குது இல்லையா, மெயின்ஸில் கூட 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மென்ஷன் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 10ஆம் வகுப்பு தரம் தான் கேள்விகள் இடம்பெற வேண்டும். அது அவங்ககிட்ட ஒரு அஃபிஷியலாக ஒரு டேட்டா வாங்கிக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். சரிங்களா? இது மெயின்ஸ்க்கான சிலபஸ். மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் வரும்போது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு ப்ரிலிம்ஸ்க்கு என்ன பண்ணுமோ அதை நம்ம பார்க்கலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த சிலபஸ்க்கான PDF அதே போல் மற்ற எல்லா தகவல்களும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எக்ஸாம் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், எப்படி நடக்கும் என்ன அப்படின்றது எல்லாமே. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? இது வந்து மெயின்ஸ்க்கான பேட்டர்ன், தாள் 1, 2க்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே போல் எக்ஸாம் ஸ்ப்ளிட் அப் எப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மெயின்ஸ் எழுதும் போது பார்க்கலாம். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்குது, வேகன்சி சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும், இல்லை உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம் அப்ளை பண்ணுறது சம்மந்தமாக டவுட் இருக்குது அப்படின்னாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் Aக்கு நீங்கள் நியூ டெஸ்ட் பேட்ச் இல்லை வீடியோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளாஸஸ் அதே போல் நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். 9994359181 இல்லை 8681859181 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே போல் புதுசாக எக்ஸாம் படிக்கிறீங்க, உங்களுக்கு புக் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா இதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியமில் புக்ஸ் அவைலபிள் இருக்கும். சரிங்களா? தமிழ் மீடியம் அதே போல் இங்கிலீஷ் மீடியமில் புக்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸாக பிரிண்டட் புக்ஸ் அவைலபிள் இருக்கும். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.